ஃபெஸ்டுக்கு ஆக முதலாவது டிமோக்ரட்டிஸ் என்ற ஒரு தத்துவ ஞானி தத்துவவியலாளர் டிமோக்ரட்டிஸ். இவர் அணு பற்றி சும்மா ஒரு நோமலா ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு நிறைய வருஷமாக என்ன அது பற்றிய கருத்து பெருசாக எடுபடல. இவர் சொன்ன கதை பெருசாக கதைக்கப்படல. அதுக்கு பிறகு 1800ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்த பழைய டைரி இவர் சொன்ன விஷயம் திரும்பவும் மீண்டும் என்ன செய்யப்படுவது, கிளறப்படுகின்றது. அப்பதான் இது சொன்னது யாரு? இது ஜோன் டார்ட்ரன் என்ற ஆள் 1800ஆம் ஆண்டு அணு கொள்கையை வெளியிட்டார். அதுக்கு பிறகு படிப்படியாக எலக்ட்ரான், புரோட்டான், கடைசியாக 1932ல நியூட்ரான் சட்விக்கால கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு குவார்க்ஸும் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு 1964. இது நாங்க கடைசி கிளாஸ்ல பார்த்தோம். ரைட். 1970ஆம் ஆண்டாகக்குள்ள இன்னும் பல உப அணுத்துணிக்கைகள், சின்ன உப அணுத்துணிக்கைகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அப்ப உப அணுத்துணிக்கைகள் எல்லாமே சும்மா சிதறி கிடக்குதுன்னு நிறைய கண்டுபிடிச்சோம்னா அதை நாங்க என்ன செய்யலாது, ஈஸியா படிக்கிறது கஷ்டம். நீங்க ஆவர்த்தன அட்டவணை ஏன் படிக்கிறீங்க? ஆவர்த்தன அட்டவணை கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க தானே. அந்த ஆவர்த்தன அட்டவணைன்றதை ஏன் அப்படி தயாரிச்சுக்கிறாங்க? அட்டவணை ஏன் அப்படி தயாரிச்சுக்கிறாங்கன்னு யோசிச்சு பாத்துக்கிறீங்களா? இது தயாரிக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது. ஏன் சும்மா நீங்க அதுல உள்ள மூலகங்களை எல்லாம் பாடமாக்க போனீங்கன்னா நான் நினைக்கிற மாதிரி 130க்கு மேற்பட்ட உலோகங்கள், இன்னும் சிந்தசிஸ் உலோகங்கள் எல்லாம் இருக்குதுன்னா இதை உருவாக்கிண்டே போகலாம்னு நினைக்கிறேன். அப்ப 120 அல்ல 130க்கு மேற்பட்ட மூலகங்கள், உலோகங்கள் சொல்றதை விட மூலகங்கள் இருக்குதுண்டா அதை படிக்கிறதுக்கு அதை ஒரு ஒழுங்குபடுத்தினாதான் படிக்கிறது ஈஸி. அதுக்காக தான் என்ன செய்யறாங்க, ஆவர்த்தன அட்டவணை அப்படி ஒன்ற மெண்டலீவ் என்ற ஆள் உருவாக்குனார். அதே போலதான் நாங்க என்ன 1970ஆம் ஆண்டு வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட உப அணுத்துணிக்கைகளை நாங்க என்ன செய்ய போறோம், ஒரு அட்டவணையில ஒழுங்குபடுத்த போறோம். அது என்ன ஸ்டாண்டர்ட் மாடல் என்று அழைக்கப்படும்.